சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. மிதுன ராசி ஆணி மாத பலன் 2026. நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்கள், ஜோதிட தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனல் அஸ்ட்ரோ சின்மதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாசம். இந்த ஆணி மாசம் அப்படிங்கிறது உபய மாசம். அதாவது பார்த்தீங்கன்னா, வீடு நிலம் சம்பந்தமா, வீடு கிரகப்பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, வீடு மனை கொள்றது, இந்த மாதிரியான எந்த வேலைகளையும் இந்த மாதம் செய்யக்கூடாது. இந்த மாதம்தான் உத்தராயண காலத்துடைய கடைசி மாதம். அதாவது தை மாசத்திலிருந்து இந்த ஆணி மாதம் 6 மாத காலம் உத்தராயண காலம், தேவர்களுடைய பகல் பொழுது காலம். அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆடி மாதம். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் உங்களுக்கு தட்சிணாயன காலம், தேவர்களுடைய இரவு பொழுது காலம் ஆரம்பமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் தலைச்சனுக்கும், அதாவது மூத்த புத்திரிக்கும் மூத்த புத்திரனுக்கும் திருமணம் செய்யக்கூடாது. பெண்ணு வீட்டில் பெண்ணு மூத்ததாகவும் பையன் வீட்டில் பையன் மூத்தவராகவும் இருந்து இந்த ஆணி மாதத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. இந்த ஆணி மாதத்தில் ஆணி மாதம் 8ஆம் தேதி ஆணி திருமஞ்சனம், நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம். அன்றைய தினம் நடராஜருடைய அபிஷேகத்தை காண வேண்டும், நடராஜர் தரிசனம் செய்ய வேண்டும். அதாவது இந்த உலக பிரபஞ்சமே நடராஜருடைய நடனத்துல தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. நம்ம முடங்கி கிடந்தோம்னா அன்றைய தினம் நடராஜரை வழிபாடு செய்வது சிறப்பு. தொழில் முடக்கம் இருக்கா, அன்றைய தினம் நடராஜருடைய வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஆணி மாதம் 10ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி. அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் செய்வதும் சுதர்சன ஹோமம் செய்வதும் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள தீய சக்திகளும் நம்மை பிடித்துள்ள தீய சக்திகளும் தரித்திரங்களும் விலகும். அன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருக்கு அபிஷேகம் மற்றும் சுதர்சன ஹோமம் செய்வதும் சிறப்பான நாள். இந்த ஆணி மாதம் 10ஆம் நாள். ஆணி மாதம் 15ஆம் நாள் வட சாவித்திரி விரதம். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, சத்தியவான் சாவித்திரியுடைய கதையை பாராயணம் செய்பவர்களுக்கு, பெண்களுக்கு தீர்க்க சமங்கல் யோகம் கிடைக்கும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆணி மாசத்துல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன். உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம். இந்த 4க்கும் அதிபதி சுக்கிரன் தான், 4க்கும் அதிபதி புதன் தான். அதாவது உங்க ராசிநாதன் புதன். இந்த 4ஆம் இடத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னா புதன் தான். இந்த புதன் உங்க ராசியிலேயே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி வரை ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். மறுபடியும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறார், குருவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். 15ஆம் தேதி வக்ரமா வரார். மீண்டும் 23ஆம் தேதி உங்க ராசியிலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். அப்ப இந்த மாசம் ஃபுல்லா உங்க ராசிநாதன் உங்க ராசியில 2ஆம் இடம், வாக்கு தானம் குடும்பம் வருமான ஸ்தானத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். அப்ப இது ஒரு சிறப்பான நிலை. அதோட இல்ல, குரு வேற உங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் அவரோடையும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அப்ப மிக அற்புதமான பலன்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுவது நன்மை. அதாவது எவ்வளோ பெரிய கண்டபீடைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி கூட நடத்தக்கூடிய, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ அவயோக தசை இருந்தாலும், ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுத்தி இப்போ சரியில்லைன்னா கூட இந்த ராசிநாதன் வலுவடையும் பொழுது அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். சமயோசித புத்தி. புதன்கிறவர் அறிவு கிரகம், சமயோசித புத்தி, எதை எங்கே எப்படி செய்யணும்னு நமக்கு உணர்த்துபவர். அப்போ அவர் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறும் பொழுது உங்களுடைய சமயோசித புத்தியை மற்றவங்க பாராட்டக்கூடிய நிலைமை இந்த மாதம் உண்டு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். உங்களுடைய புத்தி சாதுரியம், பேச்சு திறமை மிக அற்புதமாக இருக்கும் இந்த மாதம். அடுத்ததாக பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், அல்லது உங்களுக்கு நீண்ட நாளாக வந்து சேரக்கூடிய பணமெல்லாம் வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கும். ஆக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை, அதாவது குழந்தை பிறத்தலோ திருமணம், இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புல தான் உங்க ராசிநாதன் புதன் இருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தாங்கிறதுனால அவர் 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், கமிஷன் ஏஜென்சி தொழில் மூலமாக வருமானம், வாகனத்தை தொழிலாக செய்பவர்கள் யோகமான காலம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதன் மிக அற்புதமான பலனை தர இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், அதாவது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இந்த 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்தில் 20ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். இது சிறப்பான நிலை. அதாவது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, அதுவும் தனக்காரகன் குருவோட சஞ்சரிக்கிறார். தேவகுரு அசுரகுரு ஒன்னா செஞ்சிருக்கிறார். மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு, பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள். 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லும். அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானம், எதிர்பாராத தனத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிகழக்கூடிய மாதம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 2ல் செஞ்சிருக்கிறதுனால. அதே மாதிரி குழந்தைகளால் நன்மை, இப்போ வீட்டில் வயதானவர்களால் நன்மை, அதாவது குழந்தைகளால் கௌரவம் உயர்த்தப்படும். அதே மாதிரி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பலன்கள் ஏற்படும். 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்காருன்னா குடும்பத்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு. குடும்ப மகிழ்ச்சிக்காகவும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் நகை நட்டு வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகளையும் கொடுக்கும் இந்த மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 6க்கும் 11 கூடியவர் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரை? 6ஆம் தேதி வரை. பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 6ஆம் அதிபதி 12ல் சஞ்சரிப்பது நன்மை. ஏன் அப்படின்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் மறைவு ஸ்தானம். அப்போ ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரித்தார்னா விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி 12ல் செஞ்சிருக்கிறாருன்னா உங்களுடைய லாபம் செலவு ஆகும். வீடுகள், அதாவது பார்த்தீங்கன்னா செலவு, சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாட்டுக்கு அதாவது விசாவுக்கு பணம் கட்டுறது, அல்லது பாஸ்போர்ட் கிடைக்கிறது, அல்லது பார்த்தீங்கன்னா டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட், இந்த மாதிரி வெளிநாடு சம்பந்தமான முயற்சிக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலேயே இந்த மாதம் ஃபுல்லாக செஞ்சிருக்கிறார். பொதுவாக நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். அவர் ராசியில் செஞ்சிருக்கிறாருன்னா எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். உங்கள் ராசிநாத வேறு ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறதால புத ஆதித்ய யோகமாக செயல்படும். அவங்களுடைய அறிவு, புத்திசாலித்தனம் மிக அற்புதமாக இருக்கும். நிர்வாகத்திறமை, தலைமை பண்பு, உங்களுக்கு பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதர வழி நன்மைகள் ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத தலைவலி, அதாவது காய்ச்சல், இந்த மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி ஆகி, அதுவும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அசுரகுரும் தேவகுரும் சஞ்சரிக்கக்கூடிய மாதம், ராசிநாதன் ஆட்சி பெறக்கூடிய மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறும். எல்லாத்திற்கும் பிள்ளையார் சுடி போட்டு தொடங்கக்கூடிய மாதம். அதனால் வெற்றியை தரக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக தான் இந்த ஆனி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.